உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்குன்னு நட்சத்திர பலன்கள் பார்த்து கொண்டே வருகிறோம் யுனிக்கா. அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்ன அப்படின்னா, சந்திரனினாலுமே அப்படியே தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய ஹஸ்த நட்சத்திரம். ஹஸ்தன்னாலே கையின்னு அர்த்தம். அபயஹஸ்தம் அப்படின்னே பேரு. ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு மாதிரி ஒரு சாந்தம். ஆமால்ல, அப்படிதான் சொல்றாங்க. நம்புவோம் நம்மளும். சரி வாங்க, ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் கிரகங்கள் என்னவெல்லாம் செய்ய காத்திருக்கின்றன அப்படின்னு பார்த்தோமே. ஆனால் பயங்கரமா ஸ்பீடாக போறீங்களோ? மிஸ்டர் செவ்வாய் வேற வந்து உட்கார்ந்துருக்கிறார் தலைக்கு மேல. நான் பீட் பண்றேனா இல்லையான்னு பாரு, நான் யாருன்னு ப்ரூவ் பண்றேனா இல்லையான்னு பாரு. நான் யார் தெரியுமா, எனக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க தெரியுமா, என்னை பார்த்து சாதாரணமா இருக்கா அப்படின்ற மாதிரியான டைலாக்லாம் உள்ளுக்குள்ள நடக்கும், வெளியில் நடக்காது. வெளியில அப்படியே எப்பயும் போல இந்த பூனையும் பால் குடிக்குமான்ற மாதிரியே மூஞ்சி வச்சுட்டு உட்காந்துருப்பீங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு ரொம்ப நல்லவா இருப்பான் பாத்தீங்களா, அவன் உங்களை தூண்டி விட்டுட்டே இருப்பான். அந்த ரொம்ப நல்லவன் வேற யாரும் இல்லை, மிஸ்டர் செவ்வாய் தான். தலைக்கு மேல உட்காந்து செவ்வாய் என்ன பண்ணுவாரு, ஸ்பீடு 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 ஸ்பீடுன்னு அப்படியே இழுத்துக்கிட்டே போவார். இந்த தடவை அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன், ஒரு ராசியில் நடுநாயகமாக நிற்கக்கூடிய நட்சத்திரங்கள் கொஞ்சம் வலு அதிகமாகவும் எல்லா விடயத்தையும் தன்னகத்தை ஈர்த்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கும். அந்த வகையில் பார்த்தோம். ஆனால் இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய செலிபிரிட்டி தன்மை கிடைக்க போகுது. நிறைய செலிபிரிட்டியோட பழக போறீங்க. நிறைய பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், ஒரு தலைமைத்துவம் சூப்பரா பண்ணிட்டீங்க அப்படின்னு தட்டி கொடுக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் மேலோங்கி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பாராட்டு குவிய போகுது அப்படி சொல்லாமா? என் பாஷையில் சொல்லலாம் அப்படிதான். அப்படியே சந்தோஷ கடல்ல தவிக்க போறீங்க. ஆனாலும் உங்களுக்கு பத்தாது. செவ்வாய் எப்பயுமே அப்படிதான். வேற மாதிரி அவன் இத்திரூன்லாம் கொடுத்தா யானைக்கு சோள பொறி போடுற மாதிரி கவலம் கவலமா கொடுக்கணும். செவ்வாய் அப்படிதான், அந்த ஸ்பீடு. செவ்வாய் அழகா ஹேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியாளராக நம்ம திகழ்ந்து விடலாம். இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஸ்பீடா ஓடுவீங்க, ஆனா பயங்கரமான கன்ஃபியூஷன். ஏன் கன்ஃபியூஷன் அப்படின்னா, சிந்தனை என்று சொல்லக்கூடிய இந்த 5ஆம் வீட்டு அதிபதி கொஞ்சம் வக்ரகதியில வர இருக்காரு. அதாவது மிஸ்டர் சனி வக்ரகதியில இருக்காரு இல்லையா? அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, சிந்தனைக்குள் தேவையில்லாத ஒரு தடுமாற்றம், தேவையில்லாத ஒரு பயம், தேவையில்லாத ஒரு பதட்டம். அப்படி ஆயிடுமோ, இப்படி ஆயிடுமோ, அதுவாயிடுமோ, இதுவாயிடுமோ, நம்ம ஜெயிக்க முடியாம போயிடும். செவ்வாய் இந்த பக்கம் ஜெயிச்சே தீரணும்னு இழுப்பாரு, இந்த பக்கம் சனி வக்ரமாயி அதுவாயிடுமோ இதுவாயிடுமான்னு போட்டு இழுப்பாரு. இந்த கொஞ்சம் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு உள்ளுக்குள்ள இந்த பச்சி பேசும்ல, அதை கேட்காம இருந்தாலே நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அப்படிதான். அதனால அதை காது கொடுத்து கேட்காம, ரொம்ப யோசிக்காம நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு ராசிநாதன் தயாராக இருக்கிறார். எப்பயுமே வந்து அடுத்தவங்க என்ன சொன்னாலும் நம்ம வீட்டில் இருக்கவங்க தான் சொல்லுவாங்கன்ற மாதிரி நட்சத்திரநாதனும் ராசிநாதனும் வந்து தான் ஒரு மனுஷனவே இயக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நட்சத்திரநாதனை பத்தி சொல்லவே வேணாம். அவருக்கு ரொம்ப பிஸி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டை கடந்து போகணும், நிறைய வேலை இருக்கு. எல்லாரோடைய ஒளிக்கதிரை வாங்கி அடுத்தவங்களுக்கு அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டிய அமைப்புல இருக்காரு. அதனால அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஓகே, சந்திரன் அவர் வேலையை வந்து செவனே பண்ணட்டும். இருந்தாலும் ராசிநாதன் இருக்காருல்ல, அவர் வேற 11ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதியில இருக்காரு. அப்ப ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரைக்கும் நினைச்சது நடக்க மாட்டேங்குதே அப்படின்ற மாதிரி ஒரு தன்மை. எது நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு தான் தெரியும். இருந்தாலும் நினைச்சது நடக்க மாட்டேங்குதே, கரெக்டா வந்து சொல்லுவாங்கல்ல, கரெக்டா அலைன்மெண்ட்ல வந்து உட்கார மாட்டேங்குது, கரெக்டா இதுல வந்து உட்கார மாட்டேங்குதுன்ற மாதிரி, நான் நினைக்கிறது கரெக்டா அந்த பாயிண்ட்ல வந்து உட்கார மாட்டேங்குதுன்ற மாதிரி இருக்கும். ஆனா ஆஃப்டர் 15 தேதிக்கு அப்புறம் பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்க காத்திருக்கிறது அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு. ஏன்னா ராசிநாதன் வக்ர நிவர்த்தி அடைந்து விடுவார். 20ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரன் வேற வந்து உட்கார்ந்து விடுவார். செம்மையான ஒரு டைம் பீரியடுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. நிறைய பெண்கள், அஸ்த நட்சத்திரக்கார பெண்களுக்கு இந்த தடவை அமோகமான டைம் பீரியட் கூடி வரப்போகிறது. கொஞ்சம் கணவருடைய உடல்நிலை, கொஞ்சம் உங்களுடைய மனோநிலை. புரிஞ்சிச்சுல்ல? நான் திரும்ப ஒரு அண்டர்லைன் பண்ணி சொல்லட்டுமா? கொஞ்சம் கணவருடைய உடல்நிலை, கொஞ்சம் உங்களுடைய மனோநிலை 2இல் மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு. யாராலும் பண்ண முடியாத நான் பண்ணி காட்டுவேன்ற மாதிரியான வேகத்தை செவ்வாய் அங்க கொடுப்பதற்கு தயாராக இருந்தாலுமே, சனி எதுக்கு தேவையில்லாம எப்படி அப்படின்னு அடுத்தவர்களை பத்தி புறங்கூறக்கூடிய தன்மையும் கொடுத்து விடுவார். இயல்பாவே வந்து புதன் நாளே காசிப் தான். நம்மளே கொஞ்சம் அடுத்தவங்களை பத்தி அப்படி இப்படிலாம் பேசுவோம். நீங்க தப்பு இல்லைங்க, புதனோட தப்பு. ஏன்னா வந்து கமெண்ட்ல கழுவி ஊத்தக்கூடாது. ஓகேவா? அஸ்த நட்சத்திரக்காரங்க வந்து காசிப் பேசுவீங்க நான் சொல்ல வரல. புதன் உங்களை பேச வைப்பாருன்னு சொல்ல வரேன். ஓகே, அதனால இந்த தடவை அடுத்தவங்க சரியில்லை, அடுத்தவங்க சொல்ல நம்ம ரொம்ப நல்லவங்க, அடுத்தவங்க தான் சரியில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு தன்மையெல்லாம் இந்த தடவை சனி கொடுப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. பத்தாவது ராகுகேதோட பொசிஷனும் நான் உண்டு என் வேலை உண்டு எப்பயும் போல அதே இடத்துல தான் இருக்கேன், அதனால பிரச்சனை இல்லைன்ற மாதிரி அது நம்மளுக்கு பழகிடுச்சு. கேதுவை ஓரங்கட்டி அமிச்சாலே அப்பாடி நிம்மதி பெருமூச்சு விட்டாச்சு. ஆனால் 12ஆம் இடத்துல வர உட்காந்து அப்பப்போ தூங்க விடாம டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதுவும் கொஞ்ச நாள்ல சரியா போயிடுன்னு வச்சுக்கோங்க. ரொம்பலாம் யோசிக்க வேணாம்.
ஏன்னா சூரியன் வேற ஸ்தான பலத்தோட உட்கார்ந்துருக்கிறார். இப்போ 12ஆம் வீட்டு அதிபதி ஸ்தான பலத்தோடு அமர்தல் ரைட்டா தப்பா அப்படின்னா நிறைய ஆன்மீகம் சம்பந்தப்பட்டு நம்ம இப்படி எடுப்போமா அதை? 12ஆம் இடம்னே மோட்ச வீடு. அது காலப்புருஷனோட 12ஆம் வீடு தான் மோட்ச வீடா இருக்கணும். 12 அப்படின்னாலே இது மோட்சத்தை குறிக்கக்கூடிய இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு இடம், விரயத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம், சயன போகத்தை குறிக்கக்கூடிய இடம், அயனத்தை குறிக்கக்கூடிய இடம், டிரான்ஸ்ஃபர்மேஷன், டிரான்சிட், ரெண்டுக்குமே வித்தியாசம் தெரியுதுல உங்களுக்கு. நீங்கள் உருமாறுதல், நீங்கள் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறது, ரெண்டுமே குறிக்கக்கூடிய 12ஆம் இடம் தான். இந்த இடத்துல வந்து கேது அமர்ந்து இந்த இடத்துல, அதுவும் எனக்கு தெரிஞ்சு முதல் 10 நாட்கள் தனித்த கேது. யூஸ்வலி தனித்த கேது பெருத்த லாபம்னு சொல்லுவாங்க. அது 12ஆம் இடத்துல இருக்கலாமா? இருக்கலாமே. எப்பயுமே வந்து பாவகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் 3, 6, 11, 12ஆம் இடத்துல இருத்தல் நலம். ஜோதிடம் அப்படிதான் சொல்லுது. அப்ப அந்த மாதிரி 12ஆம் இடத்துல இருக்கிறது நலமா? நலம் தான். மறைவு ஸ்தானம் இல்ல. கெட்டவன் கெட்டதில் கிட்டிடும் ராஜயோகம். கெட்டவன் கெட்டு போய் ஒரு இடத்துல உட்கார்ந்தா வேற என்ன? மறைவு ஸ்தானத்துல ராஜயோகம் தான் கிடைக்கும்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது எப்படி கிடைக்கும்? வழிபாட்டின் மூலமாக கிடைக்கும். அப்ப கேதுவினோட ஆதிக்கத்தை, அதோட ஆதிபத்தியத்தை நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா வழிபாட்டின் மூலமாக கொண்டு போனோம். அதை விட்டுட்டு எனக்கு மட்டும் கிடைக்கல, எனக்கு மட்டும் சரி வரல, எனக்கு மட்டும் தடையா இருக்கு நீங்க சொல்ல 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 என்ன ஆகணும்? அதுதான் இயங்கிட்டே இருக்கும். எப்பயுமே நம்ம எதை சிந்திக்கிறோமோ அதுதான் செயல்பாடாக வரும் இல்லையா? அப்போ நீங்க கடவுள் மேல் நம்பிக்கை வைத்தீர்களே ஆனால் கடவுள் உங்களுக்கு கொடுப்ப காத்திருப்பார். நீங்க அதை விட்டு மனுஷங்க மேல நம்பிக்கை வச்சு ஐயோ நடக்கல நடக்கல நடக்கலன்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா கேது அதுவாக மாறி விடுவார். அதனால இந்த தடவை நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பாயிண்ட், அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு கடவுள் வழிபாட்டின் மூலமாக மட்டுமே இந்த ஒரு மாதத்தை கடக்கக்கூடிய காலமாகத்தான் இருக்கிறது. அவ்வளவுதான், நான் சூட்சமா சொல்லிட்டேன். நீங்க ஸ்ட்ரெயிட்டா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, கிளியர். நீங்க படிக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் இந்த தடவை கொஞ்சம் படிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4ஆம் இடத்திற்கு எனக்கு தெரிஞ்சு 2 கிரகங்களுடைய பார்வை அல்டிமேட். இந்த பக்கம் சுக்கிரனுடைய பார்வை, இந்த பக்கம் குருவுடைய பார்வை, இந்த 2 கிரகங்களுடைய பார்வை. நான் உனக்கு தான் அருள் புரிவேன்ற மாதிரி, அதுவும் தனுசோட வீட்டுல வந்து உட்கார்ந்து இருக்கிறது, இதெல்லாம் வந்து அப்படியே கூட்டி கழிச்சு பார்த்தா படிக்கிற பிள்ளைங்க அல்டிமேட்டா படிக்க போறீங்க. வித்யாஸ்தானம் மேல உங்க போகிறது. 11ஆம் வீட்டுல போய் வேற நம்ம புதன் உட்கார்ந்துருக்காரு. புதனுக்கே கல்விநாதன் தான் பேரு. அதுவும் சுக்கரனோட வேற வந்து உட்கார போறாரு 20ஆம் தேதிக்கு அப்புறம். சூப்பரா இருக்க போகுது. படிக்கிற பிள்ளைங்க எக்ஸ்ட்ரா நிறைய படிக்க போறீங்க. அஸ்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய குழந்தைகள். ஓகே, அதே ஒரு 20 வயதுலேருந்து 40 வயதுக்குள்ள இருக்கிற பேர்களுக்கும் எனக்கு தெரிஞ்சு பெருசா ஒன்றும் மோசமான காலகட்டம் வரப்போறது இல்லை. மனோநிலை சூப்பரா இருக்க போது, பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் இருக்க போது. நான் சொன்ன மாதிரி அமைதியா இருந்து நீங்க ஆக்கப்பூர்வமான பணிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பை பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்க காத்திருக்கிறது. ஓகே, நீங்க 40 வயதிலிருந்து 60 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரக்காரர்களாக இருந்தால், நான் மேல சொன்னேன்ல, அதை கட் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இன்னொன்னையும் சேர்த்துக்கோங்க. யாரையாலும் டென்ஷன் ஆகாதீங்க, யாரையும் டென்ஷன் படுத்தாதீங்க. புரிஞ்சிருச்சுல்ல? இந்த 2 வேலையும் செவ்வாய் செய்வார். யாராலையும் டென்ஷன் ஆகாதீங்க, யாரையும் டென்ஷன் படுத்தாதீங்க. இந்த 2 வேலையுமே செவ்வாய் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறார். கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு. நீங்க ஜெயிக்க தான் பிறந்திருக்கீங்க, ஜெயிக்க தான் போறீங்க. யாருக்கு கீழேயும் நீங்க இறங்க மாட்டீங்க. எல்லாரோட சூப்பரா தான் இருக்க போறீங்க. இந்த செவ்வாயுடைய போட்டி மனப்பான்மைக்குள் நீங்கள் மாட்டிக்கொண்டீர்களே ஆனால் தேவையில்லாம உடல் நிலையில் சின்ன சின்ன உபாதைகளை நீங்கள் சந்திக்க வேண்டி வரலாம். அதனால் அதில் மட்டும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஓகே, நீங்க 60 வயதை தாண்டிய அஸ்த நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களானால் கொஞ்சம் உங்களுடைய கணவருடைய உடல்நிலையில் கவனம் தேவை. மூத்த பிள்ளையோட உடல்நிலையில் கவனம் தேவை. உங்களுடைய ஆரோக்கியத்தில் தலைப்பகுதியில் கவனம் தேவை. கிளியர்? சைனஸ், தலைவலி, தலை சம்பந்தப்பட்ட கண்ணு, நிறைய பேர் கண் டெஸ்ட் பண்றது, கண்ணில் வந்து ஆப்ரேஷன் பண்றது, கண்ணு கொஞ்சம் அப்படியே மங்களாகிறது. ஏன்னா சுக்கிரனும் இண்டிகேட் பண்றாரு, சூரியன், இது ரெண்டுமே கண்ணை குறிக்கக்கூடிய பிளானட். அதனால இந்த இடத்துல கொஞ்சம் சில உபாதைகள் சந்திக்கிறதுன்ற மாதிரியான சில நிகழ்வுகள் நடக்கலாம். அதனால 60 வயது தாண்டினவங்க கொஞ்சம் ஐ செக்அப் பண்ணிட்டு வர்றது. இல்லையா ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஐ செக்அப் பண்றவங்களுக்கு சில தானங்களை செய்தல் அப்படின்ற மாதிரி போயிட்டீங்கன்னா அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மிக சரியான ராஜயோகம் கண்டிப்பாக வர காத்திருக்கிறது. ஓகே, என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம்? அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தேவைப்படக்கூடிய வழிபாடு என்ன தெரியுமா? 2 தான். ஒன்று மகாலட்சுமியோட வழிபாடு, இன்னொன்று நரசிம்மருடைய வழிபாடு. இந்த 2 வழிபாடும் உங்களுக்கு மிகப்பெரிய உத்வேகத்தையும் ஞானத்தையும் கொடுக்கும். முடியும் அப்படின்னா புதன்கிழமை அயக்ரீவரை போய் பார்த்துட்டு வாங்க. அயக்ரீவருடைய வழிபாடும் அயக்ரீவருடைய மந்திரமும் நானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ விக்யானம் அயக்ரீவர் உவாஷ்மகே. இந்த ஒரு மந்திரம் நீங்க நெட்ல போட்டாலே வந்துடும். இந்த மந்திரத்தை சொல்லி அயக்ரீவரை போய் பார்த்துட்டு வாங்க. செவ்வாயுடைய ஆளுமை தேவையில்லாத இடத்துல வரக்கூடிய போட்டி மனப்பானை நிப்பாட்டி ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு செவ்வாய் உங்களை ஈர்த்து கொண்டு போவார். அதன் மூலமாக பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் அடைவதற்கான வாய்ப்பை கண்டிப்பாக பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்க காத்திருக்கிறது. சூப்பரா இருக்கு அஸ்த நட்சத்திரக்காரர்கள்.